Hey hello guys, இன்னைக்கு 12th physics electrostaticsல புக் பேக்ல 8th கொஸ்டின்ல இருக்கும். 8th கொஸ்டின் என்னன்னா டிஃபைன் டைபோல் மோமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டைபோல் மோமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அதோட ஒரு பேர் சொல்ற மாதிரி ரெண்டு சார்ஜஸ் இன்வால்வ் ஆகும். அது நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலமா எல்டு டுகெதர் ஆயிருக்கும். ஒரு கான்ஸ்டன்டான டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் ஆகும். அதுதான் நம்ம இங்க 2ஏன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் சார்ஜ்லேருந்து மிட் பாயிண்ட் ஓன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏ. அண்ட் சேம் நெகட்டிவ் டு ஓ வந்து ஏ. அதாவது ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணால் 2ஏ. ஓகேங்களா? அண்டு டைபோல். ஓகேங்களா? இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால் எழுது டுகெதர் இருக்கு. இதோடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எதில் எழுதுனா மார்க் கொடுப்பாங்கன்னா, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் constitute an electric dipole. இதுக்கு 1 mark. and P equal to 2aq தான் இதோடைய எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் 2ன்றது ஒன்றும் இல்லை, 2 times of a இருக்குங்களா, அந்த டிஸ்டன்ஸு 2 times இருந்தால் 2a. அண்ட் qன்றது சார்ஜ். டைபோல் மூமெண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இந்த ஃபோர்ஸ் எதனை நோக்கி ஆக்ட் ஆகுது, அதாவது இப்போது உங்களுக்கு இதுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். டைபோல் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். இது இந்த கான்செப்ட் எப்போ புரியும்னா, ஃபர்ஸ்ட் பெரும்பாலான ஆக்சியல் ஈக்குவல் படிக்கிறப்போ தான் உங்களுக்கு புரியும். பட் இந்த 2 மார்க் வச்சு தான் அது. ஓகேங்களா? டைரக்ஷன் இப்போ இது இப்படி இருக்குன்னா இங்க பிளஸ் பி கேப் பிளஸ் பி வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவேட்டரியலில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரியல் டயக்ராம் பிரகாரம் இது மைனஸ் ப்ளஸ், அதில் ஃபோர்ஸ் வந்து காம்பனண்ட் இப்படி ஆக்ட் ஆகும். இங்கே ஒரு சார்ஜை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அப்போது இங்கே மைனஸ் பி வெக்டார் பி வெக்டார் அப்படின்னு போடுவீங்க. ஸோ ஆனால் யூஸ்ஃபுல்லாகவே சயின்டிஃபிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ண பிரகாரம் டைபோல் மூமெண்ட் எப்பவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் அட்ராக்ட் ஆகும். இது ஒரு 1 மார்க்காக கேட்பாங்க. ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை வருஷம் பப்ளிக்லையும் கேட்கலாம். எப்பவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட்டாக் ஆகும். அது இல்லைன்னா இப்போ அந்த மைனஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வரலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 9th புக் பேக் கொஸ்டினில் சந்திப்போம்.